சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 21. மஞ்சள் அழகி கடற்கரையில் நின்ற இளைய பல்லவன் மரக்கலம் நோக்கி நடந்தாள். கடல் நீரில் இறங்கி அலைகளில் மூழ்கினாள். அலையில் புரண்டு கரைக்கு வந்தாள். மேலாடையை பிழிந்து தலையை துவட்ட முயன்றாள். மேலாடை கீழே விழ அதை எடுத்து அவள் கையில் கொடுத்தது ஒரு கரம். திரும்பினாள். இளைய பல்லவன் நின்று கொண்டு இருந்தான். மஞ்சளழகி என்றான். அவள் திரும்பினாள். இந்த இடத்தில் உன்னை நான் எதிர்பார்க்கவில்லை என்றான். நானும் தான். இந்த இடத்திற்கு யாரும் வருவது கிடையாது. நீ வந்த காரணம்? என் விதி. விதியா? ஆம் என்று சொல்லி சிரித்தாள். கொஞ்சம் விளக்கமாகத்தான் சொல். இதோ என் முகத்தை பாருங்கள். அவன் நெருங்கி வந்து பார்த்தான். நன்றாக உற்று பாருங்கள். என்ன காரணம்? நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கச் சொன்னேன். என்ன வேறுபாடு? எதுவும் தெரியவில்லையே. மஞ்சளழகி, நேற்று நீங்கள் பார்த்தது சுதந்திரப் பறவையாக இருந்த என் முகத்தை. இன்று அந்த நிலை இல்லை. என் வாழ்வின் போக்கு மாறிவிட்டது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? என்ன மஞ்சளழகி? நேற்று உண்மையாயிருந்தது இன்று கற்பனையாய் இருக்கிறது. இன்று உண்மையாயிருப்பது நாளை கற்பனையாகலாம். என்ன புதிர் போடுகிறாய்? நேற்று வரை நான் இந்த கோட்டைத் தலைவர் தான் என் தந்தை என்று நினைத்திருந்தேன். அது கற்பனையாகி என்றாகிவிட்டது. நேற்று வரை என் சுதந்திரம் நிரந்தரம் என்று நினைத்திருந்தேன். அதுவும் கற்பனையாகிவிட்டது. இளைய பல்லவன் அவள் கைகளை இறுகப் பிடித்தான். அப்படியானால் நீ பலவர்மன் மகள் இல்லையா? இல்லை. பின் யார் மகள் நீ? எனக்கு தெரியாது. பலவர்மனுக்கு தெரியும். சொல்ல மறுக்கிறார். ஏதோ ரகசியம் இருக்கிறது. இல்லாவிட்டால் உங்களை மணக்கச் சொல்லி எனக்கு யோசனை சொல்வாரா? அவன் திகைத்து நின்றான். நீண்ட நேரம் அவனுக்கு பேச்சு வரவில்லை. அஞ்ச வேண்டாம் இளைய பல்லவரே, நான் உங்களை வற்புறுத்தவில்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இதன் பின்னணி என்ன மஞ்சளழகி? என்னை மனம் செய்வித்து கோட்டை பாதுகாப்பை உங்களிடம் ஒப்படைத்தால் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்துக்கு லாபம் என்று நினைக்கிறார். நேற்றைய நிகழ்ச்சிகளுக்கு பின் குழு இனத்தவரின் பகை ஏற்படும் என நினைக்கிறார். அதற்கு அகுதாவின் கடற்படை தேவை என நினைக்கிறார். அதற்கு என்னை உபயோகப்படுத்த பார்க்கிறார். அதனால் இங்கிருந்து சீக்கிரம் சென்று விடுங்கள் என்று மூச்சு விடாமல் கூறினாள். ஏன்? இல்லையேல் என்னை மணந்து கொள்ளும்படியாய் இருக்கும். மணந்து கொள்ளாவிட்டால் பெரும் விபரீதம் ஏற்படும். என்ன விபரீதம்? இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போதே அட்சயத்தீவின் ஜனங்கள் அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதை கண்ட இளைய பல்லவன் மஞ்சளழகியின் கைகளை பற்றி கொண்டு அவர்களை நோக்கி நடந்தான். ஜனங்களில் ஒருவன் இளைய பல்லவனிடம், இது முறையல்ல. மணமகாத பெண்ணிடம் இப்படி தனியாக பேசுவது முறையல்ல என்று சொல்ல, கூட்டத்தினர் அனைவரும் அதையே சொன்னார்கள். எங்கள் தீவில் ஒரு பழக்கம் உண்டு. கன்னிப்பெண்ணிடம் தனியாக பேசும் ஆடவன் அவளை மணந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் அந்த ஆடவனை கழுகு மரத்தில் ஏற்றி கொன்று விடுவோம் என்றான் கூட்டத்தில் இருந்த ஒருவன். நான் இவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண்ணிடம் தனியாக பேசக்கூடாதா என்று கேட்டான் இளைய பல்லவன். அப்படியானால் கோட்டைக்கு வாருங்கள், தலைவனை பாருங்கள் என்றான் ஒருவன். மஞ்சளழகி, நீ கோட்டைக்கு செல், சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக படகில் ஏறி மரக்கலம் நோக்கி சென்றான் இளைய பல்லவன். மரக்கலம் சென்றதும் உபத்தலைவர்களை அழைத்து நடந்த விபரங்களை கூறினான். தலைவர்களே, மஞ்சளழகியை மணந்து கொள்ளப் போகிறேன். அட்சயமுனை கோட்டையின் காவல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். பலவர்மனுக்கு அடுத்த அதிகாரி நான் தான். இது ஆபத்தான முடிவுதான் என்றான்.